முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பிஆர் இருக்கிற ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார். நான் வணக்கம் தேவை, நான் வணக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வ பிறவிகள். அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள், நிச்சயமாக அனுபவித்த தீர்வீர்கள். அவர் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, இந்திய கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்திய கூட்டணி அமைச்சதோ என்னமோ, என்னைக்கு ஸ்டாலினுடைய ராசி அப்படி போனது. ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், அந்த கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்தோட குறைந்த இடத்துல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. ஸ்டாலின் முன்மொழிந்த காரணத்தினால காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. இப்பொழுது இந்தியா கூட்டணி வலுவா இருக்குதான். எங்கப்பா வலுவா இருக்குது? ஒவ்வொருத்தரா பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ஒருபோதும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தானே கொள்ளையடிக்க முடியும். திமுக வெற்றி பெறுவது நிச்சயம் வெற்றி பெற முடியாது. ஆனா இவருடைய கற்பனை வெற்றி பெற்றுவதான் நல்ல இலாக்கா வாங்கி கொள்ளையடிக்கலாம் மத்தியில அப்படின்னு திட்டம் போட்டுதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். பேச பேச ஒவ்வொரு கட்சியா விலகி போயிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. அப்ப 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,73,000 கோடி ஊழல் செய்தாங்க காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசாங்கத்தில். அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த திரு ராசா அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 1,73,000 கோடி கொள்ளையடிச்சாங்க. எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார், இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்வார். எதுல? ஊழல் செய்வதில் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட போது இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடல்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். பிறகு 10 ஆண்டு காலம் 11 to 21 வரைக்கும் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்துல நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1,15 கழிச்சிருங்க. அப்படி 1,15,000 கழிச்சு இன்னைக்கு 4,85 1,15 வெறும் 3,70,000 கோடி தான் கடன். அதுலயும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஓராண்டு வருவாய் வரவு கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, அதுல இருந்து வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் வரி கிடையாது. இப்படி பல வகையில் வருகின்ற வருவாய் எல்லாம் இழப்பு. நமக்கு வருகின்ற வருவாய் 1 வருட காலமாக எதுவுமே இல்லை. அதனால 1,00,000 கோடி நமக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா